காஷ்மீரில் அடுத்தடுத்து நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து அம்மாநில சட்டசபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்பிரச்சினை காரணமாக சட்டசபையில் கடும் அமளி நிலவியது. காஷ்மீர் சட்டசபையில் ஞாயிறன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக பட்ஜெட் தாக்கல் செய்ய நிதியமைச்சர் ஹசீப் பிரபு முனைந்தபோது பாரதிய ஜனதா தேசிய மாநாட்டு கட்சியினர் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஜம்மு அருகே போலீஸ் நிலையம் மற்றும் ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து பிரச்சினை எழுப்பினர். தேசிய மாநாட்டு கட்சியினர் இது தொடர்பாக தாங்கள் கொண்டு வந்துள்ள கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வலியுறுத்தினர். அதை நிராகரித்த சபாநாயகர் பட்ஜெட் தாக்கல் செய்ய அமைச்சரை அழைத்தார். ஆனால் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சியினரும் சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் முப்தி முகமது சயீத், இது இப்போதுதான் நடக்கும் தாக்குதல் அல்ல, கடந்த 2002, 2007 ஆண்டுகளில் நடந்ததைப் போல இப்போதும் தொடர்ந்தால் காஷ்மீரில் அமைதி திரும்பாது என்றார். தற்போதைய தாக்குதல்கள் அமைதி முயற்சியை சீர்குலைக்க நடக்கும் சதிச் செயல் என்று கூறிய முப்தி முகமது சயீத், நம்முடன் பாகிஸ்தான் நட்புறவோடு இருப்பது உண்மையானால் காஷ்மீரில் ஒற்றுமை ஏற்பட அவர்கள் உதவ வேண்டும், இங்கு அமைதி முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதிலும் பாகிஸ்தான் ஆர்வம் கொண்டிருந்தால் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் சயீத் கூறினார். இதைத் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் தேசிய மாநாட்டு கட்சி தாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சபாநாயகர் கவிந்தர் குப்தா நிராகரித்தார். இதை எதிர்த்து ஃபரூக் அப்துல்லா தலைமையில் தேசிய மாநாட்டு கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஷ்மீர் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததற்கு பிரிவினைவாதிகளும் பயங்கரவாத குழுக்களும் ஒத்துழைத்ததே காரணம் என்று முப்தி முகமது சயீத் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த கருத்தை திரும்பப் பெறும் வகையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு சயீத் கண்டனம் தெரிவித்துள்ளார்.